Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் கிளாம்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுது. இருப்பினும் பல்வேறு தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் கிளாம்பாக்கம் பகுதியிலிருந்து பல பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இன்றைய தினம் எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி புறப்பட தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய மக்கள் தற்போது தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பகுதிக்கு வருகை தந்து தங்களுடைய சொந்த இருப்பிடங்களை நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இரண்டாவது நாளாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இன்று தினசரி இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளோடு கூடுதலாக சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு 2165 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் பயணிகளுடைய தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. மாதவரம், கோயம்பேடு, கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு வழித்தடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எளிதில் அணுகக்கூடிய வகையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பிலும் பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோல் ரயில்வே தரப்பிலும் சிறப்பு மின்சார ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இது ஒருபுறம் இருக்க, போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு காவல்துறை பிரதான சாலைகளில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக படையெடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால், நேற்று முதல் அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என்பது தொடங்கியிருந்தது. நேற்றைய தினம் தினசரி இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளோடு 762 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதில் மொத்தமாக 2853 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதில் 1.28 லட்சம் பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊரை நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்று இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை, இதன் பிறகாக வார விடுமுறை, சனி ஞாயிறு விடுமுறை முடிந்தால் திங்கட்கிழமை தீபாவளி என தொடர் விடுமுறையின் காரணமாக தற்போது பொதுமக்கள் சொந்த இருப்பிடங்களை நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏராளமானோர் இங்க இருக்கக்கூடிய பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்வதற்கு வருகை தந்திருக்கிறாங்க. மேலும் இறுதி நேரத்தில் விடுமுறை கிடைக்கப்பட்ட பிறகாக சொந்த ஊருக்கு செல்வதற்காக முன்பதிவு இல்லாத பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்தில் பயணம் செய்வதற்காகவும் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய பயணிகளுக்கும் இங்கே டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. டிக்கெட் கவுண்டர்களில் சிறப்பு பேருந்துகளுக்கான டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு எந்த பேருந்து ஒதுக்கப்படுகிறதோ அந்த பேருந்தில் ஏறி பயணம் மேற்கொள்வதற்கு பயணிகள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. தொடர்ந்து பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. அதற்கேற்ப பேருந்துகளும் பல்வேறு போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக இயக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நம்மிடையே பயணி ஒருவர் இருக்கிறாரு, கேள்விகளை முன்வைக்கலாம். எங்க போறீங்க? எந்த அளவுக்கு கிரௌடா இருக்குது? குறிப்பா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அணுகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது 3 மணிக்கு கிளம்பினோம். இப்போ டிராஃபிக்கு கிட்டத்தட்ட டிராஃபிக்கே 2 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் சிறுசேரியிலேருந்து வந்தோம். சிறுசேரியிலேருந்து இங்கே வரும்போது ரொம்ப டிராஃபிக் அதிகமாச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் நான் மறுபடியும் ஊருக்கு தான் போயிருந்தேன். அப்போ இருக்கிற க்ரௌடை வர இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்க சொல்லுங்கம்மா, எங்க போறீங்க? டிக்கெட் கிடைச்சதுங்களா? எந்த அளவுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க? எவ்வளவு நேரம் ஆச்சுங்க கிளாம்பாக்கம்? கிளாம்பாக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. டிக்கெட் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் போறோம். டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கா? கிடைச்சதுங்களா? சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குமா இருக்கு? டிராஃபிக் எப்படிமா இருக்கு? டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. சிறப்பு பேருந்தெல்லாம் கிடைச்சிருச்சு. நீங்களே பார்க்கலாம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவுகிறது. உதாரணமாக ஒரு ஐடி ஊழியர் சிறுசேரியில் இருந்து இங்கே வருவதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆனதாகலாம் நமக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல் சென்னை மாநகர பகுதி முழுவதுமே நிலவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி பிரதான சாலையை தவிர்க்குமாறு, அதாவது பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு போக்குவரத்து தரப்புடைய தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சொந்த ஊர் செல்லக்கூடிய மக்கள் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தங்களுடைய வாகனங்களில் செல்லக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மாற்று வழிகளாக OMR மற்றும் ECR வழி
வழியாக செங்கல்பட்டை அடைந்து அதன் பிறகாக செல்லுமாறு வழிகாட்டுதல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தமட்டில் குரோம்பேட்டை, தாம்பரம், அதற்கு பிறகாக பெருங்களத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் வரைக்கும் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு விஷயங்களையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம வெளிவட்ட சாலை அணுக முடியாத மாற்று ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்ட நம்மால பார்க்க முடியுது. நம்மிடையே மற்றும் ஒரு பயணி இருக்கிறாங்க, கேள்விகளை முன்னிக்கலாம். அவர் இங்கே செல்கிறார். தொடர்பான தகவல்களை கேட்கலாம். எங்க போறீங்க, எந்த அளவுக்கு டிராபிக் இருக்குது, குறிப்பா அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட ரீச் பண்ணுறதுக்கே நான் இங்கே குன்றத்தூர்லேருந்து தான் வரேன். ஒரு 35 minutes to 40 minutes ஆச்சு. ஸோ இது தீபாவளி டைமில் யூஸ்வலாக போன தடவை வரும்போது விட இப்போ இந்த தடவை போலீஸ்லாம் கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக வழி நடத்தி செல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்ததுனால தப்பிச்சிட்டோம். இன்கேஸ் காரோ பைக்கோ அந்த மாதிரி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். எங்க போறீங்க, பஸ் அவைலபிலிட்டி இருக்கா, ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்கதா சொல்றாங்க, கன்வீனியன்ட்டா இருக்குதா? ஸ்பெஷல் பஸ்ஸஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. அது மூலியமாக தான் புக் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, அவைலபிலிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்த்தா லேட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். எந்த ஊர் போறீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் இருக்காங்க பஸ் வரத்துக்கு? கோயம்புத்தூருக்கு போகிறோம். இப்போதைக்கு லாஸ்ட் இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்போ வருன்றது இனிமேல் தான் பார்க்கணும், ஐடியா இருக்குது. மேடம், நீங்கள் சொல்லுங்கள், எங்கே போகிறீங்க, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? இந்த குறிப்பாக அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் சோழிங்கநல்லூர்லேருந்து வந்தேன். கரெக்டாக 3 மணிக்கு எங்கள் ஹாஸ்டல்லேருந்து கிளம்புனேன். இங்கே வரத்துக்கு 5:45 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக், சுத்தமாக நகரவே இல்லை. நான் மன்னார்குடி போகிறேன். பஸ் நான் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டேன். ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்கதா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது? நிறையாவே ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க. அது டக்குன்னு புக் ஆயிடுச்சு எல்லா பஸ்ஸுமே. சீட்டே கிடைக்கல. நானே விட்ட பஸ் உடனே தான் நான் புக் பண்ணேன். நீங்களே பார்க்கலாம், ஏராளமான சிறப்பு பேருந்துகள் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமை தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு வார இறுதி நாட்களான விடுமுறை நாட்களை கொண்டாடுவதற்காகவும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காகவும் ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊரை நோக்கி புறப்பட தொடங்கியிருக்கிறாங்க. பணி நிறைவு பெற்ற பிறகாக இந்த சென்னை மாநகரில் தற்போது நிலவக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் மேலும் பலர் இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருகை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நள்ளிரவெல்லாம் பார்க்கும்போது மேலும் ஆயிரக்கணக்கானோர் இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளுக்காக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நள்ளிரவிலும் தொடர்ச்சியாக இந்த சிறப்பு பேருந்துகளை இயக்கி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பயணிகளுமே அவர்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கையுமே போக்குவரத்து தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை தரப்பில் அனைத்து மண்டலங்களைச் சேர்ந்த போக்குவரத்துறை உயர் அதிகாரிகளும் அலுவலர்களும் வரவழைக்கப்பட்டு சிறப்பு பேருந்துகள் மூலமாக எவ்வளவு பேர் பயணிக்கிறார்கள், எந்தெந்த பகுதிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பயணிகளுடைய வருகைக்கு ஏற்ப அந்த பேருந்துகளை இயக்குவதற்கும் இங்கே ஆயத்தமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே சமயம் காவல்துறையும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இருந்தபோதும் பயணிகளுடைய கூட்டம் என்பது அதிகரித்திருப்பதால இந்த கிளாம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுவதாக தற்போது நமக்கு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் அந்த பகுதியில் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. கடந்த காலங்களில் பார்த்தோம் என்றால் பண்டிகை காலங்களில் இந்த பேருந்துகள் அனைத்துமே சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகாக மீண்டும் சென்னைக்கு வருவதில் சிக்கல் என்பது இருந்தது. காரணம் என்னவென்றால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பணிகள் மேற்கொண்டதன் காரணமாக சென்னைக்கு வரக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் இந்த முறை தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படக்கூடிய பணிகள் காரணமாக பேருந்துகள் இயக்கம் என்பது தடைபடாமல் இருப்பதற்காக அனைத்து டோல்கேட்டிலுமே பேருந்துகள், அதாவது அரசு பேருந்துகள் செல்வதற்கு பிரத்யேக வழிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்துடைய கோரிக்கைக்கு ஏற்ப. அதே போல எங்கெங்கெல்லாம் அந்த பால பணிகள் நடைபெறுகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் பேருந்துகள் விரைந்து செல்வதற்கு காவல்துறை குவிக்கப்பட்டும் அதே போல் தேசிய நெடுஞ்சாலை தரப்பில் அதற்கான மாற்று ஏற்பாடும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதால பேருந்துகள் செல்வதிலும் வருவதிலும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்பதை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரும் நேற்று தினம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். எனவே இந்த தீபாவளிக்கு திட்டமிட்டபடி அனைத்து விதமான பயணிகளையுமே சொந்த ஊர் செல்வதற்கு ஏற்பாடுகளை போக்குவரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலை வெளியிட்டிருக்கிறார். நன்றி தாயுமானவன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பதிவு பண்ணீங்க. Eagle Mobilesil Festival of Discount Sale iPhone 16 starting at ₹54,999.